இலங்கை அதிபர் ராஜபக்சே இந்தியா வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் தமிழ் இளைஞர் அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படும் ராஜபக்சேவை இந்தியாவிற்குள் அனுமதிக்கக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தினர். தமிழர்களின் உணர்வுகளுக்கு பாரதிய ஜனதா மதிப்பளிக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறினர். போராட்டத்தின் போது ராஜபக்சேவிற்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்க இலங்கை அதிபர் ராஜபக்சே வரவுள்ளதை கண்டித்து மே 17 இயக்கத்தினர் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்தினர். அப்போது ராஜபக்சேவிற்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டனர். ராஜபக்சேவை இந்தியாவிற்கு அழைக்கக்கூடாது என்றும் தமிழர்களின் உணர்வுகளுக்கு பாரதிய ஜனதா மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். தமிழகத்தினுடைய சட்டசபையினுடைய தீர்மானத்தை மனதில் கொண்டு அதை கருத்தில் எடுத்து வெளியுறவு கொள்கையை வடிவமைக்க வேண்டும், பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கின்ற தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு மோடியினுடைய பதில் என்ன என்பதை தமிழ் சமூகம் எதிர்பார்க்கிறது. பொது வாக்கெடுப்பு என்கின்ற ஒன்றை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் எப்படி ராஜபக்சேவுடன் கைகோர்ப்பீர்கள்? இனப்படுகொலையை நாங்கள் கண்டிக்கின்றோம், தமிழர்களை காக்கின்றோம் என்று சொன்னீர்கள் என்றால் தொடர்ச்சியாக தமிழர்கள் தாக்கப்படுவது, கொலை செய்யப்படுவது இலங்கையில் நடக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ராஜபக்சேவை எதற்காக இவர்கள் அழைக்க வேண்டும்?